அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வருக வருக. ஃபாதர் எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். வணக்கம் வேக். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன். நீங்கள் பலவாறு சுற்றி திரிந்து வந்திருக்கிறீங்க. ஆமாம், சென்ற வாரம் முதல். சொல்லுங்கள் ஃபாதர். அதான் இப்போ கன்னியாகுமரி குளித்துறை மறை மாவட்டத்தில் ஒரு பங்குக்கு நம்பிக்கை மறுவழ்ச்சி தியானம் கொடுத்துட்ருக்கோம். சிறப்பு ஃபாதர், சிறப்பு, அற்புதம். அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா அந்த கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் கடந்த வாரங்களில் நம்ம ஒரு முக்கியமானது, வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத நபர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பல பேர் சொன்னது எல்லாமே பார்த்தோன்னா மேக்ஸிமம் அருட் சகோதரிகள் சொன்னாங்க, சில பேர் பெற்றோர்களை சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா இந்த துறவரத்தார் ஏதோ ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க பொதுமக்கள் மத்தியில். அந்த தாக்கம் இருக்குது. நீங்களும் சொன்னீங்க ஒரு அருட் சகோதரி. நான் ஒரு டீச்சரை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், ஜான் பீட்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா மறக்க முடியாதவர்களாக மாறும் தருணம் அது எப்படிப்பட்ட தருணங்கள்? இல்லை, அதான் எப்பொழுதுமே நான் நினைக்கிறது என்னென்னா, என்னைக்கு நான் என்னுடைய குடும்பம் அதை கடந்து நீங்கள் பொது வழியில் இறங்கி யாரோ ஒருவருக்கு நீங்கள் செய்கிற அந்த உதவி அவங்க மறந்து போக மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி குழந்தைகள் எங்கள் அப்பா என்னுடைய கடமையை செஞ்சார், அம்மா அவங்களுடைய கடமையை செஞ்சாங்க அப்படிங்கிறதோட நின்றுடுறாங்க. ஆனால் எனக்கு அவங்க அதை செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனால் செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய இதாகிடுறாங்க. சிறப்பு ஃபாதர், அருமையாக சொன்னீங்க. இன்றைய நிகழ்ச்சியுடைய முதல் காலர் யார் பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள்? நான் நல்லா இருக்கேன் சார். ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. ப்ரைஸில் அண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறோண்ணா, ரொம்ப நல்லா இருக்கோம். பரவாயில்ல, நீங்கள் இடையில எங்களோட தொலைபேசியை தொடர்பு கொள்வது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது கடமையில் சார். ஆனால் சொல்லுங்கண்ணா, உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நபர் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க, ஏன் சொல்லுவீங்க? மறக்க முடியாத நபருங்கிறத ஃபாதர், அதை தாண்டி ஃபாதர், நம்ம வாழ்க்கையை நம்ம அப்படியே ஸ்கேட்டர்டா சுத்திக்கிட்டு இருக்கப்ப ஒரு கடிவாளம் போட்டு ஒரு நேரான பாதையில் நம்ம போகணும், நம்ம இதுதான் நம்மளுடைய துறையா இருக்கணும், நம்ம இலக்கியம் அப்படின்னு நம்மளுடைய கம்ப்ளீட் அப்படியே திசை திருப்பினது எங்க ஸ்கூல் பிரின்சிபல் சிஸ்டர் அருள்மேரி, சிஸ்டர்ஸ் ஆஃப் தி இமாக்குலேட், அந்த ப்ளூ கலர் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க பாண்டிச்சேரி. அப்ப அவங்கதான், அவங்க அருள்மலர்னு மதுரையில ஒரு கான்வென்ட் இருக்கு. அப்ப அது 10th வரைக்கும் இருந்துச்சு. 11th 12th பாய்ஸையும் சேர்த்தாங்க. நாங்கெல்லாம் 10th வரைக்கும் பசங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு கான்வென்ட்டுக்குள்ள போய் பொம்பளை பிள்ளைகள் பார்த்தோன்னு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகும்ல, பயங்கர சேட்டை. நான்லாம் பயங்கரமான சேட்டை, காமெடி கிளாஸ் எடுக்கிறோம காமெடி பண்றது, அது பண்றது எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறது, அப்படி இருந்துகிட்டே இருந்தேன். அப்ப ஃபர்ஸ்ட் அந்த குவார்டர்லயே ரொம்ப புவர் மார்க்ஸ், ஏன்னா சீரியஸ்னஸே இல்ல, மட்டும் 11th படிக்கிறோம் சீரியஸ்னஸே இல்லாம ஒண்ணுமே இல்ல. சோ அப்ப என்னை ஒரு நாள் கூப்பிட்டு விட்டாங்க. கூப்பிட்டு நீ ஒரு கேத்தலிக் பாய், எல்லாம் பேசி நீ சர்ச்சில் எல்லாம் இருக்க பாக்குறேன், கோயில எல்லாம் இருக்க, எல்லாம் ஓகே, நிறைய டேலண்ட் எல்லாம் இருக்கு, பட் பீப்புள் ஷுட் லாஃப் வித் யூ நாட் அட் யூ அப்படின்னாங்க. அதாவது கூட சிரிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க, உன் கூட சிரிக்கணும் அப்படின்னாங்க. எனக்கு புட்டேர்னு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னடா அது, அப்ப நம்மள ஜோக்கரா தானே மக்கள் பாக்குறாங்க, அது கிடையாது, நம்ம யார பெர்ஃபார்மர் அப்படிங்கறத மாறணும் அப்படிங்கறது எனக்கு அங்கதான் தெரிஞ்சு. ஸோ ஐ நெவர் என் லைஃப்ல அவங்கள மறக்கவே முடியாது எப்பயுமே. சரி சரி, ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்கன்னா, மக்கள் நம்மளை பார்த்து சிரிக்க கூடாது, நம்மளோட இணைந்து அவங்க இங்கிலீஷ்ல அழகா சொன்னாங்க, people should laugh with you not at you அப்படினாங்க. சரிதான். இப்போ நீங்கள் உங்களுடைய நீங்கள் உங்கள் குழந்தைகளை வளர்க்கும் போது இந்த சிஸ்டரை பற்றிலாம் எப்பொழுது பகிர்ந்துக்க வாய்ப்பு இருக்குதா? கட்டாயம் சொல்லுங்க. இப்போ அவர்கள் எப்படி வளர்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப என்ன, ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம கேத்தலிக் ஸ்கூல்ஸ்ல தான் படிக்கிறாங்க. சோ அந்த டிசிப்ளின், அந்த சர்ச்சுக்கு போறது, அந்த ஃபாலோ அப், அந்த கொயர் பேட், அது எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் இன்றைக்கு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவு நிறைய சிக்கலாயிடுச்சு. இன்னைக்கு ஒரு குழந்தைய பார்த்து ஒரு முறைக்க முடியல, திட்ட முடியல சுதந்திரமா, எல்லாம் அந்த அடி அடிப்பாங்க. இதெல்லாம் முடி ரொம்ப வளர்த்துருந்தேன்னு இதெல்லாம் அப்படியே அசம்பிளில இழுத்துட்டு போய் கட் பண்ணிட்டாங்க கான்வென்ட் வச்சு. அதெல்லாம் நம்ம ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம்.
இன்றைக்கு குழந்தைகள் அந்த மாதிரி எடுத்துக்கிறது இல்லை. இன்றைக்கு அந்த அளவுக்கு ஆசிரியர்களுக்கான இது இல்ல, ஸ்பேஸ் இல்ல. அதுதானே ஒழிய. பட் நம்ம என்ன வீட்டுல நம்ம என்ன பண்றோம், பிள்ளைகிட்ட படிக்கிறது இல்ல. பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆசிரியர் பணிங்கிறது பெரிய அரப்பணி, பெரிய முக்கியமான துறை. எங்க போனாலும் எழுத்து உனக்கு முதல் சொல்லிக் கொடுக்குறாங்க. பரத்து ஃபர்ஸ்ட் 10th வரைக்கும் அவங்க எங்கேயுமே மறக்க கூடாது. அவங்களுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும். நம்ம சொல்லிக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் குறிப்பாக திரைப்படத்துறையில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறீங்க. ஒரு பெருமை. இப்போ உங்களுடைய அந்த பள்ளி வாழ்க்கை, குறிப்பாக இந்த நம்ம அருட்சகோதரிகள், அருட்தந்தையர்கள், உங்களுக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஏதாவது இதுதான் எனக்கு ஒரு துணையாக இருந்துச்சு அப்படின்னு எதையாவது பகிர்ந்துக்க முடியும்? கட்டாயம் நம்மளோட சர்ச் ஸ்டேஜஸ் தான் மாற்றுக்கிறதே கிடையாது. நமக்கு தபேலா வாசிக்க தெரியும், கோயில தபேலா வாசிப்போம். நாடகம் போடுறோம்னா ஸ்டேஜ்ல நாடகம் போடுவோம், வீதி நாடகங்கள் நடத்துவோம். வந்து கிராமப்புறங்கள்ல வந்து நச்சேரி பண்ணிக்கு போவோம். அங்க நாங்க வந்து ஸ்ட்ரீட் பிளேஸ் போடுவோம். அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல. அப்புறம் புத்தகங்கள் படிப்போம். அப்புறம் படிச்ச புத்தகங்களை வந்து ஃபாதர்ஸோட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் நமக்கு வந்து கம்யூனிஸ்ட பத்தி ஃபாதர் பேசுவாங்க. நிறைய திராவிட கழக சித்தாந்தங்களை குறித்து நாங்க வந்து விவாதம் பண்ணிருக்கோம் பங்குசாமி அவர்களோட. பிரதர்ஸ் வருவாங்க, நோவி அவங்க எல்லாம் வந்துருப்பாங்க. அந்த ஃபாதர் முடிச்சுட்டு இந்த லாஸ்ட் பீரியட்ல இருப்பாங்க அவங்க. அப்ப அந்த மாதிரிலாம் நம்ம அதெல்லாம் நமக்கு இன்றைக்கு நாங்க திரைத்துறையில இருக்கிறோம், புத்தகம் படிக்கிறோம்னா அதுக்கெல்லாம் பெரிய ஸ்பேஸ். அதான் நாங்க இருந்தப்ப வந்து எங்களுக்கு வந்து ஒரு இந்த புத்தகம், சின்ன புத்தகம், வார வாரம் அது நற்கருணை வீரன், நற்கருணை வீரன், அந்த புத்தகம் படிப்போம். அதுல நாங்க துணுக்கு எழுதுவோம். அப்புறம் அந்த துணுக்கு அப்படியே விகடனுக்கு எழுதுற துணுக்கா மாறிச்சு, துக்கத்துக்கு எழுதுற துணுக்கா மாறிச்சு. அப்புறம் அரசியல் விமர்சனமாச்சு. அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு இயக்கம் சார்ந்து சித்தாந்தத்தை படிக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் அந்த நெறிமுறைகள் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வந்து அங்க இருந்து நமக்கு வந்ததானே. மெயினா நம்ம சர்ச் ஸ்டேஜஸ் தான். இன்னைக்கு நாங்க கூத்து கட்டிக்கிட்டு இருக்கோம், ஆடிக்கிட்டு இருக்கோம்னா அங்க ஆடினதுதான். அங்க நமக்கு அவ்வளவு ஸ்பேஸ். கரகாட்டம் எங்கிட்ட ஒரு கரகாட்டக்காரனை கூட்டு வந்து அதை போட்டு தமிழ் விழாக்கள் கொண்டாடுற, பொங்கல் விழா கொண்டாடுறது, அந்த மாடு மாதிரி, மயில் மாதிரி, இதெல்லாம் நம்ம ட்ரை பண்றது, சிலம்பம், தப்பாட்டம், இதெல்லாமே நமக்கு அங்க இருந்து வந்ததானே சார். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது நம்ம அந்த இசையோடயே நம்மளுடைய வழிபாட்டு முறை இருக்கிறதுனால அது எல்லாம் சேர்ந்து கூட்டு கலவையா வந்து நமக்கு அதுதான் நமக்கு மெயின். நம்ம சர்ச் ஸ்டேஜ் தான் நம்ம இன்றைக்கு நாங்க இங்க நிக்கிறதுக்கான காரணம். ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்கன்னா. உங்களுடைய அந்த அருட்சகோதரிக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி, நன்றிங்க சார். அருமையாக சொன்னாங்க. அந்த அருட் சகோதரி, பீப்புள் ஷுட் லாஃப் வித் யூ, ஷுட் நாட் லாஃப் அட் யூ. இந்த மற்றவர்கள் நம்மை பார்த்து சிரிக்கும் ஒரு சூழ்நிலை இருவிதமாக பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை, உண்மையிலுமே இப்போ இவங்க சொன்னதில் வந்து முன்னாடி வந்து ஆசிரியர்கள் கண்டிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அருட்சகோதரிகளாக இருக்கட்டும், அருட்தந்தையாக இருக்கட்டும், நம்ம ஆலயங்களுக்கு போகிற பொழுது, மறைக்கல்வி வகுப்புகளுக்கு போகும்போது, பள்ளிக்கூடங்களுக்கு போகிற பொழுது இவங்கெல்லாம் நம்மளை வந்து கண்டித்தார்கள். நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இதை வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு. எந்த அருட்சகோதரியும் அருட்தந்தையும் எந்த ஆசிரியர் பெருமக்களும் நம்மளுடைய குழந்தைகளை வந்து ஒரு தவறான வழிக்கு கொண்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த ஒரு அர்ப்பணிப்பு வந்து இன்றைக்கி நிறைய பேர் நல்ல கலைஞர்களாக, ஒரு நல்ல ஒரு பொறுப்பில், பதவியில் அப்படி இருக்கிறாங்கன்னா அந்த அருட்சகோதரிகள், தந்தையர்கள், இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஆசிரியர்கள் நம்மளை உருவாக்கிய விதம், வளர்த்த விதம், அதை வந்து மறக்கவே முடியாது. கண்டிப்பாக ஃபாதர். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பல பேருக்கு அவங்களுடைய ஆசிரியர்கள், சின்ன வயசு ஆசிரியர்கள் கேட்டாலும் சொல்லுவாங்க, இந்த ஒரு டீச்சர் மட்டும் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணங்களும் இருக்குது. அவங்க தான் வந்து இந்த முதல்ல அதெல்லாம் வந்து போட்டு எழுதி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் ஆசிரியர்களுக்கு பெரும் பங்கு இருக்குது. தொடர்ந்து பேசலாம் பாரு நிகழ்ச்சியில். அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நான் தேவாரசி, மதுரை சார். சொல்லுங்கம்மா. ஃபாதர் இருக்காங்க, நீங்கள் பேசுங்க. அம்மா வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஃபாதர், நல்லா இருக்கேன் ஃபாதர். நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். அம்மா சொல்லுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நபர் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க, ஏன் சொல்லுங்க? எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க ஃபாதர், லியோனா மேரின்னு. ஆக்சுவலி அவங்க வந்து என்னோட கூட பிறந்தவங்க இல்ல, அவங்க அக்காவோட ஃப்ரெண்டு. அந்த மேரின்னு சொல்லும் போதே அந்த தாய்மை உள்ள மாதிரி, எந்த விஷயங்களையும் எங்களை வந்து அவங்க ரெண்டாவது தரமா பார்க்க மாட்டாங்க. அவங்க கூட பிறந்த தங்கச்சி எங்களை பார்ப்பாங்க. எல்லா விஷயங்களுக்கும் அவங்க எங்களோட முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால மேக்ஸிமம் அந்த விமன் பாண்ட் இருக்கும் சொல்லுவாங்க, அந்த கேர்ள் பாண்டு. அதுல வந்து இந்த மாதிரி இருக்கணும், இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கணும், இந்த பேசணும், இந்த மாதிரி நல்லா படிக்கலாம்,
எப்பவுமே ஒரு துணையாவே இருப்பாங்க. நம்மளுக்கு எப்படி வந்து மாதாம்மா நம்மளுக்கு துணையாவே நிக்கிறாங்க, அதே மாதிரி அவங்க எந்த விஷயத்தினாலும் இருக்கட்டும் ஃபாதர், அது நான் ஒரு தப்பே செஞ்சிருந்தாலும் எனக்கு ஈஸியா போய் அவங்கள நான் சொல்லியிருக்கேன். நான் இன்டென்ஷன்ல தான் பண்ணுனேன், ஆனா எனக்கு வந்து அது வந்து தப்பு தான் தெரியுது, நான் இதை எப்படி நான் ரெக்கவர் பண்ணிக்கணும், நான் இதை எப்படி திருத்திக்கணும்னு சொல்லி எனக்கு ஈஸியா நம்மளோட ஃபாதர்ட்ட கன்வர்ஷன் பண்றத அவங்கள போய் டக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரிப்பன்டேஷன் வந்து எனக்கு கிடைக்கும் ஃபாதர். அவ்வளோ ஒரு க்ளோஸா இருந்தவங்க அக்கா, அதுவும் இன்னொருத்தவங்க பெரியம்மாவோட பொண்ணு. அவங்க இன்ன வரைக்கும் என் லைஃப்ல வந்து நான் மறக்க முடியல. ஏன்னா இப்போ டீச்சரா இருக்கேன், மோர் தென் 40 years நான் பாஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் அவங்களோட பிரசன்ஸ் வந்து எனக்கு இன்னும் வேணும்ன்ற மாதிரி தோணும் ஃபாதர். ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது வாழ்க்கையில் எது வரும் அப்படின்னா, என்னுடைய பார்வையில் உங்களுடைய இயலாமையை கூட இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்ல முடியுது, அதை அவங்க ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, அப்படிப்பட்ட நபர்கள் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வரம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கணும். ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. ஒரு முக்கியமான ஃபிலாசபி சொல்லிட்டு போயிட்டான். நீங்களும் அதை வந்து கரெக்டாக வழிமுறைப்படுத்தி சொன்னீங்க. உங்களுடைய இயலாமையை ஒருத்தர்கிட்ட சொல்கிறீங்க, அவங்க அதை ஏற்றுக்கிறாங்க. இட் பிகம்ஸ் காட் இல்லைங்க ஃபாதர்? ஆமாம், கடவுள் தான் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட சொல்லும்போது இட்ஸ் ஓகே. இல்லை, ஆமாம், அதுதான் இங்கே உண்மை. ஒரு குழந்தைக்கு நடக்க முடியலங்கும்போது அந்த குழந்தைய அதை அப்படியே ஏற்றுக்கிற ஒரு பெற்றோர் மனநிலை இருக்குல்ல, அதுதான் இந்த மனநிலை. ஏய் நீலாம் வேணாம், என் கூட உன்னால் ஓடி வர முடியாது, என் கூட நீலாம் நடந்து வர முடியாது அப்படின்னு இங்கே கழிச்சு விடுறவங்க தான் நிறைய பேர், நிராகரிக்கிறவங்க தான் நிறைய பேர். ஆனால் பரவாயில்லவா, என்னுடைய தோள் உன்னை சுமப்பதற்காக தான் அப்படின்னு தூக்கிட்டு போகிற ஒரு தந்தை இருக்கிறார்ல, அதுதான் இங்கே கொடுப்புனை, அதுதான் இங்கே ஆசீர்வாதம். அப்போ வந்து உலகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, யார் இயலாமையில் இருக்கிறாங்களோ, யார் முடியாமையில் இருக்காங்களோ அவர்களை சுமப்பதற்கு, அவர்களை தாங்கிக் கொள்வதற்கு உங்களது தோள்களும் கைகளும் மடிகளும் தயாராக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே எனக்கான ஆசீர்வாதம். ஆனால் இது வந்து மனசில் தான் இருக்குது, வெறுமனை கைகளில் மடிகளில் மட்டும் இல்லை, மனசில் இருக்குது. மனசில் இருக்கும்போது அது வாழ்வியலாக மாறுது. இது எந்த அளவுக்கு சாத்தியமாக ஆக முடியும் ஃபாதர் எல்லாராலையும்? அதுதான் பக்குவம். ஆங்கிலத்தில் மெச்சூரிட்டின்னு சொல்கிறோம்ல, ஒரு முடியாதவங்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலை இருக்குது பார்த்திங்களா, அதுதான் மெச்சூரிட்டி. அவங்க அப்படி தான். நீங்கள் பேருந்தில் போகும்பொழுது ஒருத்தவங்க எனக்கு தலையை வலிக்குது நாங்கள் உட்காந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கோவம் வருது. ஏன் எனக்கு மட்டும் தலை வலிக்காதா, நீங்கள் உட்காருங்கன்ட்டு. ஆனால் அதையும் கடந்து அவங்கள்ட்ட ஒரு சிரிப்போட நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டு நம்ம இடத்த கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் மெச்சூரிட்டி, அதுதான் பக்குவம். அதுக்கான நகர்வில் தான் நம்முடைய வாழ்க்கை நகரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃபாதர், இப்போ வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப நாள் பொறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக நமக்கு முக்கியமானவங்க அப்படின்றதுனால இவர் இயலாமை அதை வந்து ஏதோ ஒன்று சொல்லி குறை அதை வந்து கண்டுக்கிட்டு ஓகே எவ்வளோ நாள் பொறுக்க முடியும்? இப்போ நீங்கள் சொல்லும்போது நம்ம சார் பேசினார்ல, கிளைட்டன் சார், அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதாவது சில நேரங்களில் உங்களுக்கு சாத்தான்கள் தான் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஏன்னா அந்த சாத்தான்களை சமாளிப்பதற்கான சக்தி உங்களிடம் இருக்குது என்று கடவுள் நம்புகிறார். அதனால் அப்படிப்பட்ட சாத்தான்களையும் வந்து நீ அவங்க கூட நீ வாழ்ந்து தான் ஆகணும், அவங்களையும் சமாளித்து தான் ஆகணும், அவங்களோட பிரச்சனைகளையும் நீ வந்து கடந்து தான் போய் ஆகணும் அப்படிம்பார். ஒருவேளை யாரால் சமாளிக்க முடியுமோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட அந்த பிரச்சனைகள், அந்த சிக்கல்கள் கடவுள் ஒரு வேளை கொடுக்குறாரா அப்படின்னு தெரியல. அதனால் நீ அதையும் கடந்து போகிறது தான் வாழ்க்கை. சிறப்பு. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நபர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் ஃபாதர், நான் கிருஷ்மா பேசுகிறேன் மதுரையிலேருந்து. சொல்லுங்கள் கிருஷ்மா அவர்களே. இப்போ ஃபாதர் இருக்காங்க, பவுலா ஃபாதர். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத அந்த நபர் யார்? என் வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத நபர்னு பார்த்தோம்னா ஒரு அங்கிள், மகேஷ்னு ஒரு அங்கிள், எங்க அப்பாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு.
ஏன் அப்படின்னா, நான் 12th படிக்கும்போது எங்க அப்பா வந்துட்டு திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவென்ட். ஏன்னா அவருடைய 50th பர்த்டே அது. சிங்கப்பூர்ல இருக்கிறாரு, இறந்துட்டாரு. என்ன பண்ணான்னு ஒன்றும் தெரியல. நிறைய பேர் சொல்றாங்க உடம்பு வர்றதுக்கு 2 வருஷம், அதாவது 2 மாசம் ஆகும், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்றாங்க. அப்ப வந்து இவர் தான் வந்துட்டு அங்க இருந்து எல்லா ப்ரொசீஜர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி டெத் சர்டிபிகேட் எல்லாமே வாங்கி, எங்க அப்பாவோட உடம்பு ஞாயிற்றுக்கிழமை இறந்தாரு, செவ்வாய்க்கிழமை வந்துட்டு எங்க வீட்டுக்கு நல்லபடியா வந்துட்டு வந்துருச்சு. யாருமே அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க, அவர் செஞ்சாரு. இப்ப வரைக்குமே வந்துட்டு என்னையும் என்னோட தங்கச்சியும் வந்துட்டு அவரோட பிள்ளைங்க மாதிரி தான் வந்துட்டு ட்ரீட் பண்ணுவாரு. எங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்றது, கைடன்ஸ் ப்ரொவைட் பண்றது, ஒரு அப்பா இல்ல அப்படின்ற வந்துட்டு குறையே இல்லாத மாதிரி அவர் எங்களை இன்ன வரைக்கும் நல்லா டேக் கேர் பண்றாரு. ஸோ இவர் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நபரா இருக்காரு. ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப நிகழ்ச்சியாக கூட இருக்குது. வாழ்க்கையில் பாருங்களேன், எங்கேயோ இருக்கிறவங்க ஒருத்தவங்க யாரையோ ஒருத்தரை வந்து அப்பா இருக்கிற இடத்துல வந்து உயர்த்தி வைக்கிறோம், தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகள். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு சில நேரங்களில் அந்த இடத்துல இருக்கிறவங்க கூட தங்களுடைய அந்த கடமையை கடந்து போயிடுறாங்க, மறந்து போயிடுறாங்க. ஆனால் யாரோ ஒரு நபர் வந்து இல்லை, இந்த குழந்தைக்கு நான் தான் தந்தையாக இருக்கணும், நான் தான் சகோதரனாக இருக்கணும், நான் தான் சகோதரியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக்குது. என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நம்முடைய மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இன்னும் சொல்லப்போனால் பெற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். யாரோ ஒருத்தர் ஒரு குழந்தை என்னை வந்து அப்பா அப்படின்ற ஒரு உணர்வு நான் செய்த செயலால் பெற்றுக்கொள்ளுது அப்படின்னா, அதுதான் நீங்கள் அந்த குழந்தை சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசு. அதுதான் வாழ்க்கையினுடைய அறம். அதான் கண்டிப்பாக ஃபாதர். இவங்க கிறிஸ்மாட்ட இன்னொரு கேள்வி, இந்த தருணத்தை நீங்கள் பகிர்ந்துக்கும் போது, ஃபாதர்கிட்ட பகிர்ந்துக்கும் போது எப்படி உணர்றீங்க? எனக்கு வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு தோணுது ஃபாதர். இப்படி ஒரு நபரை வந்து கடவுள் வந்து அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டைம் வந்து கொரோனா ஸ்டார்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. ஸோ வந்துட்டு ரொம்ப குரூஷியலான மூமெண்ட். நான் 12th படிக்கிறேன், கொரோனா ஸ்டார்ட் ஆக போகுது, அப்பா இறந்துட்டாரு, என்ன பண்ண ஒண்ணுமே தெரியல. ஆனா இந்நாள் வரைக்கும் கடவுள் வந்துட்டு என்னை வழி நடத்தியிருக்காரு. அவ்வளவுலயும் வந்துட்டு கூடவே இருந்து எனக்கு கரம் பிடிச்சி, அவர் நேரடியா வரணும்னு அவசியம் இல்லை, யார் மூலியமாவது எங்களை வந்து வழி நடத்தியிருக்காரு. ஸோ அப்ப நான் வந்து இதை ஷேர் பண்ணும்போது கடவுளுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு அவரு அப்படின்ற ஒரு எனக்கு நெகிழ்ச்சி ஏற்படுத்துது. ரொம்ப 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 அழகா சொன்னீங்க. இப்படிப்பட்ட தருணங்கள் தான் இந்த பூமியில் பேசப்படணும், பொதுவெளியில் பேசப்படணும். நான் எப்பொழுதுமே நான் பிரியப்படுறது அதுதான். இன்றைக்கி நிறையா வன்மம் இருக்குது, நிறைய கொலைகள் நடக்குது, நிறைய துரோகங்கள் இருக்குது. இதையெல்லாம் நம்ம பேசி பேசி கோவப்படுறோம், நிறைய எமோஷ்னல் ஆகிறோம், ஆதங்கப்படுறோம். அதெல்லாம் கடந்து இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்தை தங்களுடைய கரங்களில் சுமந்துக்கிட்டு இருக்காங்க, தோள்களில் சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் சகோதரி, உங்களுக்கு கிடைத்த இந்த அனுபவம் வந்து இந்த உலகத்தின் மீதான நம்பிக்கை, மனிதர்கள் மீதான நம்பிக்கை இன்னும் உயர்த்தி பிடிப்பதாக நான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி ஃபாதர். நன்றி ஃபாதர். ஃபாதர், மறக்க முடியாதவர்களாக ஏன் மாறுறாங்கன்றதுக்கு இதெல்லாம் வந்து பெரிய எக்ஸாம்பிள். நம்முடைய வாழ்க்கையிலும் வந்து சில பேரெல்லாம் மறக்க முடியாதவங்களாக இருப்பாங்க. ஒவ்வொரு காரணத்திற்காக இருப்பாங்க. இது வாழ்க்கைக்கே ஒரு காரணமாக அவங்க இருந்திருக்காங்க. இல்லை, இப்போ என்னன்னா எங்கே தெரியுங்களா, ஒரு மனிதனாகவே இருக்கிறான், இல்லை கடவுளாக மாறுறான் அப்படின்னா ஒரு சில நிகழ்வுகள் வந்து நமக்கு ஐயோ நான் இப்படி செய்யலையே அப்படின்ற ஒரு உணர்வு கொடுத்தது. இப்போ இந்த சகோதரி பகிர்ந்து கொள்ளும்போது எனக்கு ஒரு கில்ட்டி வருது. என்ன கில்ட்டி அப்படின்னா, ஒரு முறை பேருந்தில் இரவு முழுக்க பயணம் செஞ்சுருக்கிறேன். இரவு முழுக்க பயணம் செஞ்சுருக்கிறேன்னா சரியான இது கிடைக்கல. நான் சொல்கிறது ஒரு பழைய கதை. உட்கார முடியல, நிற்க முடியல, ஏதோ அப்படின்னுட்டு
இரவு தூக்கமே இல்லை. மறுபடியும் பகலில் இன்னும் கொஞ்சம் தூரம் பயணம் செய்ய வேண்டியது இருந்துச்சு. அப்போ தான் ஒரு இடம் கிடச்சி அப்படி உட்கார்றேன். உட்காந்தானே ஒரு அம்மா ரொம்ப நல்லா ஆஃபீஸ்க்கு கிளம்பி நல்லா புத்தாடை உடுத்திக்கிட்டு, அப்போ தான் நல்லா குளிச்சுட்டு அந்த தண்ணி கூட வடியலை. அவங்க வந்து என்கிட்ட வந்து இடம் கொஞ்சம் மாறி உட்காருங்க, இது பெண்கள் சீட்டு அப்படின்னாங்க. அப்போ உங்களுக்கான கோபம் இருக்குது பார்த்தீங்களா? என்னுடைய நிலைமை தெரிஞ்சதுன்னா நீங்கள் இப்படி சொல்ல மாட்டீங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து என்னை மாறி உட்காருங்க அப்படின்ட்டு அப்படியே வந்து சொல்லும்போது நமக்கு கோபம் வருது. ஆனால் அந்த நேரத்தில் கூட நம்ம விட்டு கொடுத்துருக்கலாமோ? அன்றைக்கி நான் விட்டு கொடுக்கல. அந்த நேரத்தில் கூட நம்ம வந்து விட்டு கொடுக்கலாமோ? அதுதானே எங்கள் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த சகோதரி சொல்லும்போது எனக்கு ஏற்படுது. கண்டிப்பாக ஃபாதர். சேலத்துலேருந்து நம்ம மாதா தொலைக்காட்சி டீம் தான் லைவ்லாம் முடிச்சுட்டு இரவு வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த பேருந்து வந்து நாங்கள் விட்டுட்டோன்னா அவங்க வந்து நமக்கு வந்து கால் பண்ணி கேட்கணும்ல, அவங்க கேட்கல. நாங்கள் கால் பண்ணி கேட்கும்போது போயிடுச்சு அந்த பக்கமாக, திருப்பியும் வராது. நாங்களும் அதை துரத்தி பிடிக்க முடியாது. ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வரும்னு நினச்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணிடணும். வேறு வழி கிடையாது. நைட்டாக வந்து அவனுங்க சென்னைக்கு சேலத்தில் போய் ட்ரெயின் ஏறும். ஆனால் நைட்டு கிடையாது ட்ரெயின். காலைல வரைக்கும் என்ன பண்ணுறது? ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போவோம், அங்கே போயிட்டு உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லாக அங்கே உட்காந்துருந்தோம். காலையில் ஃபஸ்ட்டு வண்டியில் போய் அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் டிக்கெட் வாங்கிட்டு உட்காந்தோம். வேலூர் வர வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதாவது வேலூருக்கு முன்னே சத்துவாச்சாரியன் அந்த இடத்துல வந்து அதே மாதிரி தான் ஒரு லேடி வந்து, நாங்கள் 4 பேர் தான் அந்த சீட்டில் உட்காரணும். இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் 4 பேர் உட்காந்துட்ருக்கோம். ஒரு லேடி கேட்டாங்க இடம் கொடுங்கன்னு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துனோம். அப்படி பார்த்தா இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4. ஒரு அது இந்த மாதிரியான ஒரு சிமிலர் லேடி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது 5 பேர் உட்காரணும், எழுந்திரிங்கண்ணா. நாங்கள் இரவு பூரா பட்ட பாட்டை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களால் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. உங்களுக்கு இடம் வேணும்னா வந்து உட்காருங்க, நான் எழுந்து நின்றுக்கிறேன், நீங்கள் இன்னொருத்துக்காக பருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நீ விட்டு கொடுக்கல தான். அவங்களுக்கு அது புரிய வைக்கவே முடியல. நான் சரிதான், என் கூட இருந்தவங்களும் அப்படி கஷ்டப்பட்டாங்க. அந்த மாதிரியான தருணம் அந்த லேடியை பார்க்க முடியாது முகத்தை. சரிங்களா, தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, நான் ஆவூர்ல இருந்து பேசுறேன், திருச்சி மறை மாவட்டம். உங்க பேர் சொல்லுங்க. வீரமாமுனிவர் செல்வராணி. சிறப்பு. ஃபாதர் இருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்துங்க. சகோதரி வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஃபாதர், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன பண்றீங்க? நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள். உங்கள் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்கள். சொல்லுங்கள் சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நபர்னு யாரை சொல்லுவீங்க? மறக்க முடியாத நபர்னு ஒருத்தரை சொல்லிட முடியாது. எனக்கு 4 பேரை ரொம்ப பிடிக்கும். இல்லை, நீங்கள் எங்களுக்கு ஒருத்தர் மட்டும் சொன்னால் போதும். ஒருத்தர் மட்டும் சொல்லணுங்களா? ஒருத்தர் ஏன்னா அதுதான் எங்கள் சவால். அண்ணா கூட பிறந்தவங்க இல்லை, அவங்க ஃபாதரா இருக்காங்க. அவங்க இங்க சென்ட் பால்ஸ்ல படிச்சாங்க. அவங்க டீக்கனா இருந்தப்போ எங்க ஊருக்கு வந்தாங்க. எனக்கு கீபோர்டு அவங்க தான் கத்து கொடுத்தாங்க. அப்புறம் எனக்கு இப்ப நான் கலைக்காவரை காலேஜ்ல அங்க ஸ்கூல் வச்சிருக்காங்க. சர்டிபிகேட் கோர்ஸ் வந்து பண்ண முடியும். ஒரு 4 years பண்ற ஒரு கோர்ஸ், அதுக்கு அவங்க தான் ஃபீஸ் கட்டுறாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. ரொம்ப நல்லவங்கன்னா சிம்பிளா இருப்பாங்க, இறக்க குணம் அதிகமா இருக்கும், உதவி செய்வாங்க, ஒரு ஒரு ரொம்ப அமைதியானவங்க. கடவுளோட அந்த பிரசன்ஸ் அப்படிங்கறத நான் அவங்க கிட்ட ஃபீல் பண்ணிருக்கேன். அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்றதுனால எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். வெரி குட், வெரி குட். ரொம்ப அழகாக சொன்னீங்க. நல்ல இறக்க குணம், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது. அவங்க வந்து என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சி. நன்றி சகோதரி. நாங்களும் தொடர்ந்து உங்களுக்காகவும் உங்கள் சகோதரருக்காக வேண்டிக்கிறோம். கடவுள் உங்களை நிறைய ஆசீர்வதிக்கட்டும். ஓகே ஃபாதர், நன்றி நன்றி. எனக்கு ஒன்று தோணுது. சொல்லுங்கள். என்னன்னா,
நீங்கள் உலகத்தில் வெறுக்கிற ஒரு மனுஷன் இருப்பான்ல, இப்போ நான் யாரோ ஒருத்தரை வெறுக்கிறேன் அப்படின்னா அவர் இன்னொருவருக்கு வந்து ரொம்ப மிக பிரியமானவர். கண்டிப்பாக எப்படி ஏதோ ஒன்று சொல்லி ஒரு மனிதனை வெறுத்தாலும் அவங்க இன்னொரு சைடில் இருந்து ஏதோ ஒன்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையை குறித்து அவனுடைய செயல்களை குறித்து பாசிட்டிவாக பேசுகிறவங்க இருக்காங்களே. இங்கே என்ன நம்ம மறந்துடுறோம் அப்படின்னம்னா, நான் எந்த பார்வையில் அவனை பார்க்க தொடங்குறேனோ அதுதான் கடைசி வரல அப்படியே பயணித்து கொண்டே இருக்கிறேன். விவேக் நல்லவர் இல்லை, விவேக் வந்து ஒரு கோவப்படுறவர் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அவர் எப்போ பார்த்தாலும் ஆமாம் அவர் கோவப்படுவார் இப்படிங்கிற விஷயத்தையே நான் பதிவு செய்து கொண்டே போகிறேன். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மனுஷ வாழ்க்கையில் எனக்கு இவர் கோவப்படுறவராக இருக்கலாம், இல்லை எனக்கு இவர் வந்து தேவையில்லாதவராக இருக்கலாம், ஆனால் இன்னொருவருக்கு இவர் மிகவும் முக்கியமானவர். வேறு வார்த்தையில் சொல்லப்போனால் இவர் தேவையானவர். இன்றைக்கி உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, நான் ரோட்டில் நடந்து போகிறேன், ஒரு மனிதன் குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறான். அப்படிங்கும்போது அவனை பார்த்து தலையில் அடிச்சுக்கிறோம், அவனை பார்த்து ரொம்ப கேவலமாக கடந்து போகிறோம். ஆனால் அதே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அவர் தானே மிக முக்கியமான நபர், அவர் தானே தலைவர், அவர் தானே கணவர், அவர் தானே தந்தை. அப்போ வந்து எல்லா மனிதர்களுக்கும் இன்னொரு கதை இருக்கிறது, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, இன்னொரு அடையாளம் இருக்கிறது. அப்போ நேர்மறையான அந்த கதைகளை, அந்த வாழ்க்கையை தொடர்ந்து பேசணும், பகிர்ந்துக்கணும். அது வந்து வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஃபாதர், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த வார்த்தைகள் தான் வந்து இந்த உலகத்துக்கு இன்று தேவை. நெகட்டிவிட்டி இதன் மாதிரி, அப்புறம் வந்து எப்படி நான் பிழைக்கலாம், அதற்காக என்னென்ன வேணாலும் என்னால் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிற மற்றவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. தேர் இஸ் ஆல்வேஸ் தி அதர் சைடு, இன்னொரு மறுபக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உண்டு அப்படின்ற அந்த ஒரு பண்பு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத அருமையாக சொன்னீங்க. இந்த வார்த்தைகளுடைய இன்றைய நாளை நம்ம நிறைவு செய்யலாம். பார்த்துட்டு அன்பு நேயர்களை மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.